வணக்கம். தமிழின் செய்திகள். திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலிருந்து ஏபிஜிபி முயற்சியால் முதல் வாராந்திர சிறப்பு ரயில் 2500க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி கோஷம் முழங்க புறப்பட்டது. திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை முனையமாக்குவதற்காக தென்னக ரயில்வே அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து வரும் நிலையில் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை முனையமாக்கும் முதல் முயற்சியாக இந்த சிறப்பு ரயில் விடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ரயிலுக்கு பயணிகள் தரும் ஆதரவை பொறுத்து மேலும் பல ரயில்கள் திருவண்ணாமலையிலிருந்து மற்ற ஊர்களுக்கு புறப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சியில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாடூர் சுங்கச்சாவடி பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளர் குமரகுரு தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் பூங்கொத்துக்களை வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் மோகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவையில் தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய டெய்லர் ராஜா கைது செய்யப்பட்டார். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருந்த டெய்லர் ராஜாவை தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். இவரை சிறைத்துறை அதிகாரிகள் 2 மற்றும் ஒரு பெண் ஆகிய 3 கொலை செய்த வழக்குகளிலும் தொடர்புடையவர் என கூறப்படுகிறது. டெய்லர் ராஜா கைது செய்யப்பட்ட பின்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். பின்னர் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. பின்னர் போலீசார் அவரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை குண்டுவெடிப்பு வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றனர். கோவையில் காட்டு யானை தாக்கி முதியவர் படுகாயம் அடைந்தார். கோவை மாவட்டம் தடாகம் அடுத்த கீழ்பதி வீரபாண்டி பகுதியை சேர்ந்தவர் மருதன் என்ற 65 வயது முதியவர். அதே பகுதியை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் வீரபாண்டியில் இருந்து மருதங்கத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அங்கிருந்து வந்த காட்டு யானை அவரை தாக்கியுள்ளது. காட்டு யானை அங்கு இருந்து வந்து சென்றுள்ளது. இதுகுறித்து உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் ஆம்புலன்ஸ் மூலம் முதியவர் மருதனை கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதில் யானை தாக்கியதில் கை மற்றும் கால்களில் முறிவு ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சாடிவயல் செம்மேடு ஈஷா யோகா மையம் பகுதிக்கு செல்வதற்காக இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் பலவற்றின் முன் கண்ணாடி உடைந்த நிலையில் இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சாடிவயல் செம்மேடு ஈஷா யோகா மையம் பகுதிக்கு செல்வதற்காக இயக்கப்படும் அரசு பேருந்துகள் பலவற்றின் முன்கண்ணாடி உடைந்த நிலையில் இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து பேருந்துகளின் முன்கண்ணாடிகளை மாற்றி பாதுகாப்பான பயணத்தை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் பேருந்து பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி சவேரியர்புரத்தில் சைக்கிள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து கன்னியாகுமரிக்கு செல்லும் ITBPF வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி சவேரியர்புரத்து வழியாக வந்து மாணவர்கள் நல்ல ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்றும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்றும் எங்களது அணியில் பணிக்கு சேர வேண்டும் என்றும் வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு சைக்கிளில் வந்த ITBPF வீரர்களுக்கு ஓய்வு பெற்ற CRPF வீரர்கள் பிரான்சிஸ் அவர்கள் தலைமையில் தூத்துக்குடி சவேரியர்புரத்தில் வரவேற்றனர் மற்றும் ஊர் பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அங்கிருந்து தூத்துக்குடி புறப்பட்டு சென்றனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் அவர்கள் தலைமையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என எழுச்சி பயணம் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் அவர்கள் தலைமையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் திருப்பார்கடல் அமைப்பு சாரா ஓட்டுநர் தொழிற்சங்க செயலாளர் பெருமாள் சாமி, வழக்கறிஞர் பிரிவு பிரபு, மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் நடராஜன், முன்னாள் மத்திய கூட்டுறவு சங்க தலைவர் சுதாகர் விஜயகுமார், கருணாநிதி, பொன்மலர், மனுவேல் ராஜ், பிரபாகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்கங்களின் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்கங்களின் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் GK மணி, வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி, பாமக பொதுச் செயலாளர் முரளி சங்கர் உள்ளிட்டோர் நிர்வாகிகள் பங்கேற்றனர். மேலும் இந்த கூட்டத்தில் பாமகவின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினார்.
குலசேகரம் பகுதிகள் மத்திய தொழிற்சங்கத்தினர் அறிவித்த வேலைநிறுத்தம் போராட்டம் காரணமாக மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. குலசேகரம் பகுதிகள் மத்திய தொழிற்சங்கத்தினர் அறிவித்த வேலைநிறுத்தம் போராட்டம் காரணமாக மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் வட்டார தலைவர் வினு, திருப்பரப்பு பேரூராட்சி தலைவர் பொன்ரவி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் கூட்டணி கட்சியினர் என பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இன்று பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழுவின் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் இன்று பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி திமுக குழுவின் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதில் பெரியகுளத்தில் உள்ள மாவட்ட அரசு தலைமை அரசு மருத்துவமனையில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக சிடி ஸ்கேன் இயந்திரம் பொருத்தப்பட்டு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் புதிதாக மருத்துவமனையில் அமைக்கப்பட்ட சிடி ஸ்கேன் மையத்தை சட்டப்பேரவை உறுதிமொழி குழு ஆய்வு மேற்கொண்டது. பண்ருட்டியில் பூட்டிய வீட்டில் ரேஷன் பொருட்கள் பதுக்கி வைத்ததை 5 மணி நேரம் காத்திருந்து பூட்டை உடைத்து அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அவுலியா தர்கா அங்காளம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் மக்களிடம் இருந்து ரேஷன் பொருட்களை மக்களிடமிருந்து வாங்கி அதனை குமரன் நகர் பகுதி ஒரு வீட்டில் பதுக்கி வைப்பதாக கடத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து போலீசார் குமரன் நகர் பகுதிக்கு அதிரடியாக சோதனை செய்தனர். அப்பொழுது பூட்டிய வீட்டில் ரேஷன் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து பார்த்தபோது அங்கு 1200 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் கோதுமை 120 கிலோ பதுக்கி வைத்ததை அதிகாரிகள் கைப்பற்றி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பாக தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பாக தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் செவிலியர்களின் வேலை பளு மற்றும் காலி பணியிடங்கள் போன்றவற்றை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும், குறிப்பாக பணிச்சுமை குறித்து தெரிவித்த செவிலியர்கள் வேலைக்கு ஏற்ற சம்பளத்தை வழங்க கோரியும் மாவட்டத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கம்பளியம்பட்டி அருகே உள்ள வாராகிபுரத்தில் அமைந்துள்ள வரசக்தி வாராகி அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு புண்ணிய தீர்த்தம் பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கம்பளியம்பட்டி அருகே உள்ள வாராகிபுரத்தில் அமைந்துள்ள வரசக்தி வாராகி அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு காப்பு கட்டி பக்தர்கள் விரதம் இருந்தனர். இதில் கும்பாபிஷேக விழாவிற்காக காசி, திருச்செந்தூர், ராமேஸ்வரம், காவிரி, சுருளி, அழகர் கோவில், கொடிமுடி, திருமலைக்கேணி உள்ளிட்ட பல்வேறு புனித தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தம் கோயிலை சென்றடைந்தது. அப்போது கோவிலை சுற்றி நின்ற பக்தர்கள் குலவையிட்டு கோவிந்தா கோவிந்தா என பரவசத்தோடு கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திண்டுக்கல்லில் ஸ்ரீ காலாஸ்தீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ ஞானாம்பிகை திருக்கோவிலில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு தீபாராதனை நடைபெற்றது. திண்டுக்கல்லில் ஸ்ரீ காலாஸ்தீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ ஞானாம்பிகை திருக்கோவிலில் வியாழக்கிழமை குருவாரத்தை முன்னிட்டு தனி சன்னதி கொண்ட ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சிறப்பு பல்வேறு அபிஷேகம் அலங்காரத்துடன் பூஜை தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்தனர். குன்றத்தூர் ஒன்றியம் ஓரத்தூரில் 12 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள அகஸ்தீஸ்வரர் கோவில் புனரமைப்பு பணிகளுக்கான பூஜை நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஓரத்தூர் ஊராட்சியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத அகஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் அதற்கான பூஜையை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர் தலைமையில் கோவில் நிர்வாகிகளுக்கும் உபயதாரர்களுக்கும் சால்வை அணிவித்து வரவேற்றார். பூஜை செய்த பின்னர் பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. கோவில் புனரமைப்பு செய்த பின் கும்பாபிஷேக விழா நடைபெறும் ஓரத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் 2 நாள் நடைபெறும் மாபெரும் சுற்றுப்பயணத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தொனிப்பொருளில் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி மேற்கொண்டார்.
விழுப்புரம் மாவட்டத்தில் 2 நாள் நடைபெறும் மாபெரும் சுற்றுப்பயணத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பொருளில் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மேற்கொண்டார். இந்த நிலையில் விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திரளான பொதுமக்கள் முன்னிலையில் அவர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் ரூபாய் 1700 கோடியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், பல்கலைக்கழகம், 67 அரசு கலைக்கல்லூரிகள், 21 பாலிடெக்னிக் கல்லூரிகள், 11 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளிட்ட முக்கிய திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனால் தற்போது திமுக ஆட்சியில் இந்த அனைத்து திட்டங்களும் முடங்கிக் கொண்டு விட்டன என்று குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட குடும்ப நல செயலகம் சார்பில் நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாவட்ட குடும்ப நல செயலகம் சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணிகள் அளவான குடும்பம், சிந்திக்க வைப்போம், சிறு குடும்ப நெறியை கடைபிடிப்போம் உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கள்ளக்குறிச்சி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தின. திருப்பூர் மாநகரில் பிரசித்தி பெற்ற நல்லூர் விஸ்வேஸ்வர சுவாமி விசாலாட்சி அம்மன் ஆணித்தேர் திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது. திருப்பூர் மாநகரில் பிரசித்தி பெற்ற நல்லூர் விஸ்வேஸ்வர சுவாமி விசாலாட்சி அம்மன் ஆணித்தேர் திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது. 400 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த கோவிலில் சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய தேர் 1 கோடி செலவில் வடிவமைக்கப்பட்டு கடந்த சித்திரை மாதம் வெள்ளோட்டம் நடைபெற்றது. நேற்று தேர் திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் நல்லூர் விஸ்வேஸ்வர சுவாமி தேரில் எழுந்தருளி 4 ரத வீதிகளிலும் தேர் பவனி வந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி பகுதிக்குட்பட்ட 22வது வார்டு கிருஷ்ணாபுரம் பகுதியில் புதிய திமுக உறுப்பினர் சேர்ப்பு குன்னூர் நகர கழக செயலாளர் ராமசாமி தலைமையில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி பகுதிக்குட்பட்ட 22வது வார்டு கிருஷ்ணாபுரம் பகுதியில் புதிய திமுக உறுப்பினர் சேர்ப்பு குன்னூர் நகர கழக செயலாளர் ராமசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் பாமு முபாரக் புதிய உறுப்பினர் சேர்த்து பணிகளை பார்வையிட்டு உறுப்பினர்கள் இடையே கலந்துரையாடினார். அப்போது தமிழக அரசால் பெண்களுக்கு வழங்கக்கூடிய மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, இலவச பேருந்து பயணம் போன்ற பல்வேறு திட்டங்கள் குறித்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் கேட்டு அறிந்து உறுப்பினர் சேர்ப்பில் ஈடுபட்டார். ஜெயங்கொண்டம் அடிப்பள்ள தெருவில் தூய்மையான குடிநீர் வழங்க கேட்டு நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடிப்பள்ள தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஜெயங்கொண்டம் நகராட்சி மூலம் உயர்கொண்டான் ஏரி அருகே ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது போர் பழுது காரணமாக மாத கணக்கில் குடிநீர் கேட்கும் சகதியுமாக காலகாலங்களாக குடிநீரை குடிக்க முடியாமல் ஆத்திரமடைந்த அடிப்பள்ள தெரு மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் இது குறித்து ஜெயங்கொண்டம் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுநாள் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் மறைந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் 100வது பிறந்தநாள் நிறைவு விழா அரசு விழாவாக இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் மறைந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் 100வது பிறந்தநாள் நிறைவு விழா அரசு விழாவாக இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இன்று அவரது நினைவு மண்டபத்தில் அரசின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி குன்றக்குடி அடிகளாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அரசின் சார்பில் மரியாதை செய்தார். இந்நிகழ்வில் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் பொன்னம்பல அடிகளார், திருப்பத்தூர் வட்டாட்சியர், மக்கள் தொடர்புத்துறை அதிகாரி, அலுவலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் பெர்னில் ரோடு அருகே காட்டெருமைகளை அச்சுறுத்தும் விதமாகவும் அதிக ஒலி எழுப்பி காட்டெருமையுடன் செல்ஃபி எடுத்து வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவு செய்ய முயன்ற 2 இளைஞர்களுக்கு வனத்துறை 15,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய குடியிருப்பு பகுதியாக பெர்னில் பகுதி நேற்று இரவு சாலையின் ஓரத்தில் உலா வந்த காட்டெருமைகளை இவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற சூர்யா மற்றும் கார்த்தி இருவரும் அச்சுறுத்தும் வகையில் அதிக ஒலி எழுப்பி காட்டெருமைகள் அருகே சென்று செல்ஃபி எடுத்தும் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்துள்ளனர்.
இந்நிலையில் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த வனத்துறையினர் இந்த 2 இளைஞர்களையும் வனத்துறை அலுவலகம் அழைத்து வந்து வன உயிர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து 15,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என இவர்களை வனத்துறையினர் எச்சரித்து அனுப்பியுள்ளனர். திருப்பூர் பார்சூன் ஓட்டலில் பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. திருப்பூரில் தொழிலதிபரும் திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவருமான சக்கரவர்த்தி பிளாஸ்டிக் அருள் செல்வம் அவர்கள் தன்னுடைய மனைவியின் பிறந்த நாளுக்காக பா விஜய் மூலம் ஒரு பாடலை எழுத வைத்து முத்து கணேஷ் அவர்கள் இசையமைத்து ஒரு பாடலை உருவாக்கி இருந்தார். அந்த பாடல் வெளியீட்டு விழா இன்று திருப்பூர் பார்சூன் ஓட்டலில் நடைபெற்றது. இதனை திருப்பூர் தமிழ் சங்க செயலாளர் மோகன் கார்த்தி வெளியிட்டார். அப்பல்லோ மருத்துவமனை எனது உணவு எனது ஆரோக்கியம் என்ற பொருளில் மை ஃபுட் மை ஹெல்த் என்ற நூலை வெளியிட்டது. அப்பல்லோ மருத்துவமனை எனது உணவு எனது ஆரோக்கியம் என்ற பொருளில் மை ஃபுட் மை ஹெல்த் என்ற நூலை வெளியிட்டது. இதில் வாழ்க்கை முறை மாற்றங்களால் ஏற்படும் நோய்களை ஆதாரங்களின் அடிப்படையில் ஊட்டச்சத்து மூலம் எதிர்த்து போராடும் நோக்கில் இந்நூல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை திருமதி சரிதா ரெட்டி வெளியிட முதல் பிரதியை அப்பல்லோ மருத்துவமனை நிறுவன தலைவர் டாக்டர் பிரதாப் சி ரெட்டி பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்வில் அப்பல்லோ குழுமத்தை சேர்ந்த உணவியல் ஊட்டச்சத்து நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை வர்த்தக மையத்தில் பிரிண்ட் மற்றும் டிஜிட்டல் தீர்வுகளுக்கான பிரத்யேகமான கண்காட்சி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை வர்த்தக மையத்தில் பிரிண்ட் மற்றும் டிஜிட்டல் தீர்வுகளுக்கான பிரத்யேகமான கண்காட்சி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் விளம்பரம், சிக்னேச் மற்றும் பிரிண்டிங் துறையின் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பரந்த அளவிலான சிறப்பு கண்காட்சி நடைபெறுகிறது. இதில் 185 கண்காட்சியாளர்களுடன் பிரிண்ட் எக்ஸ்போ சென்னை, மீடியா எக்ஸ்போ சென்னையுடன் இணைந்து அமைந்துள்ள ஒரு முக்கியமான வணிக மற்றும் நெட்வொர்க்கிங் தளமாக செயல்படுகிறது. அதோடு அச்சுப்பொறிகள், அச்சிடும் உபகரண இயந்திர உற்பத்தியாளர்கள், விளம்பர முகவர் மற்றும் சந்தைப்படுத்துபவர்கள், பிராண்ட் மேலாளர்கள் மற்றும் பலரை ஒருங்கிணைத்து கண்காட்சி மேலும் சிறப்பாக நடைபெற்றது. தாம்பரம் மாநகராட்சி கீழ்கட்டளை 20வது வார்டில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி திறந்து வைத்தார். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் 2வது மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் 40 லட்சம் மதிப்பீட்டில் 3 புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்கள் திறக்கப்பட்டது. அந்த வகையில் 2வது மண்டலத்துக்கு உட்பட்ட 20 வார்டு கீழ்கட்டளை பகுதிகள் மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை தலைமையில் விசிக 20வது வார்டு மாமன்ற உறுப்பினர் முத்துக்குமார் முன்னிலையில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கல்வெட்டை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கி வைத்தார். கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அண்ணா மார்க்கெட் வியாபாரிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை சாய்பாபா காலனியில் உள்ள அண்ணா மார்க்கெட்டில் புதிய கடைகள் கட்டாத நிலையில் புதிய கட்டணம் உயர்த்தி ஏலம் விட்டதை கைவிட வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட அண்ணா மார்க்கெட் வியாபாரிகள் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் அனைத்து வியாபாரிகளுக்கும் புதிய கடையை கட்டி கொடுத்தால் மட்டுமே புதிய வாடகை கட்டுவோம் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த பெரிய உப்புப்பேட்டையில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ விஜயகீர்த்தி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமி முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த பெரிய உப்புப்பேட்டையில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ விஜயகீர்த்தி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமி முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. முன்னதாக பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர் உட்பட வாசனை திரவியங்கள் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூக்கள் மற்றும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ விஜயகீர்த்தி அம்மன் வானவேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நல்லறிக்கை, காடூர், புதுவேட்டைக்குடி, கைப்பெரம்பலூர், கீக்குடிக்காடு, பழைய அரசமங்கலம், வடக்கலூர், காரக்குடி, சின்ன பறவையாய், எழும்பூர்,
பீல்வாடி, சித்தலி ஆகிய கிராமங்களில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் 4.86 கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் வடிவேல் பிரபு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரைசாமி மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மதுரகாளியம்மன் திருக்கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மதுரகாளியம்மன் திருக்கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் P.K. சேகர்பாபு 108 திருவிளக்கு வழிபாடு நடத்தும் நிகழ்ச்சியினை சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ், பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் முன்னிலையில் சிறுவாச்சூர் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் 108 திருவிளக்கு வழிபாடு நடத்தும் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ஹாக்கி மைதானத்திற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள உள்விளையாட்டு மைதானத்தில் 400 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய கேலரி மற்றும் 3 பேர் உயர்மின் கோபுர விளக்குகள் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் கொண்ட அதிநவீன வசதிகளுடன் கூடிய சிந்தட்டிக் புதிய ஹாக்கி மைதானம் ரூபாய் 10 கோடியே 15 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சட்டமன்ற துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர். பாரூர் அருகே பள்ளிக்கு செல்ல பாதை இல்லை என கிராம மக்கள் பள்ளியின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டு வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரூர் அருகே உள்ள செல்லக்குட்டப்பட்டி ஊராட்சி காட்டு கொள்ளை கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்கு மாணவர்கள் வரும் பாதை தனி நபரது பட்டா நிலம் என்ற நிலையில் இதுகுறித்து கிராம மக்கள் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டு காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் 3 அடி நிலம் மீட்டு பாதையை அமைத்து கொடுத்த நிலையில் மேலும் இந்த பாதையை கூடுதலாக அகலம் கொண்ட பாதையாக அமைத்து தர வேண்டும் என 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கிராம மக்கள் பள்ளியின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர். பெரம்பலூரில் கோகுல மக்கள் கட்சியின் சார்பில் சுதந்திர போராட்ட தியாகி வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் 268வது குருபூஜை விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பெரம்பலூர் வெங்கடேசபுரத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இந்திய சுதந்திர போராட்ட தியாகி வீரன் அழகுமுத்துக்கோனின் 268வது குருபூஜை விழாவானது கோகுல மக்கள் கட்சியின் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாநில செயலாளர் என். முத்தையா தலைமையில் நடைபெற்ற விழாவில் வீரன் அழகுமுத்துக்கோனின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக இறைவணக்கம் பாடி கோகுல மக்கள் கட்சியின் கொடியேற்றி சர்க்கரை பொங்கல் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. திருப்பூர் வடக்கு மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி வடக்கு ஒன்றியம் கணக்கம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகள் பொதுமக்களிடம் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொண்டனர். திருப்பூர் வடக்கு மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி வடக்கு ஒன்றியம் கணக்கம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகள் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மேயர் நா. தினேஷ்குமார், வடக்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கோபி வே. குமணன், மாநில பிரச்சார குழு உறுப்பினர் உமா மகேஸ்வரி, வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் விஸ்வநாதன் மற்றும் கழக நிர்வாகிகளும் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை எடுத்துக்கூறி உறுப்பினர் சேர்க்கை மேற்கொண்டு ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பணிகளை பார்வையிட்டு நிர்வாகிகளிடம் பணிகள் குறித்து கேட்டறிந்தனர். வேதாரண்யம் அருகே மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் அடுத்த வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் தூண்டில் முள்வளைவு மீன்பிடி துறைமுகம் கட்டும் பணி நிறைவு பெற்றது. இதில் நிதி பற்றாக்குறை காரணமாக கட்டுமான பணி நிறுத்தி வைக்கப்பட்டதால் மீன்பிடி துறைமுக கட்டுமான பணியை தொடர வலியுறுத்தி மீனவர்கள் வெள்ளப்பள்ளம் கடலில் இறங்கி 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அடுத்த கீழ்கடலை பகுதி கழக அதிமுக சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் அவர்களின் 268வது குருபூஜை விழா அதிமுக பிரமுகர் ரஜினிகாந்த் தலைமையில் நடைபெற்றது.
சென்னை அடுத்த கீழ்கட்டளை பகுதி கழக அதிமுக சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களின் 268வது குரு பூஜை விழா அதிமுக பிரமுகர் ரஜினிகாந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக துணை செயலாளருமான பார்த்தன் சிங், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் பல்லாவரம் பகுதி செயலாளருமான ஜெயபிரகாஷ், கீழ்கட்டளை பகுதி செயலாளர் சுந்தரசேகர ராஜா கலந்து கொண்டு அழகு முத்துக்கோன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரிப்பேரூர் யாதவ மகாசபை சார்பில் மாவீரர் அழகு முத்துக்கோன் 268வது குரு பூஜை திமிரி திரௌபதி அம்மன் கலையரங்கம் அருகே நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரிப்பேரூர் யாதவ மகாசபை சார்பில் மாவீரர் அழகு முத்துக்கோன் 268வது குரு பூஜை திமிரி திரௌபதி அம்மன் கலையரங்கம் அருகே நடைபெற்றது. இதில் சேதுராமன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அங்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த அழகு முத்துக்கோனின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செய்தார். இதில் தொழிலதிபர் ஆட்டோ கண்ணன் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்நிகழ்வில் திமிரி நகர யாதவ மகாசபை பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாட்டுப்புற கிராமிய கலைக்குழு கலை நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மற்றும் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலுவலகம் இணைந்து நடத்திய HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் குறித்து பொதுமக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாட்டுப்புற கிராமிய கலைக்குழு கலையினை நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் இன்று தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். திருவண்ணாமலையில் வீர அழகு முத்துக்கோன் 268வது குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ராஜகோபுரம் முன்பு வீர அழகு முத்துக்கோன் 268வது குரு பூஜை விழாவில் ஊர்வலமாக சென்ற கிரிவல பாதையில் உள்ள வீர அழகு முத்துக்கோன் அவரது திருவுருவ சிலைக்கு யாதவ சங்கம் மாவட்ட தலைவர் மின்னல் கமல் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் இளைஞர்கள் வானவேடிக்கை மேலத்தாளங்கள் ஊர்வலமாக சென்றனர். திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளிகள் வகுப்பறைகள் இன்றி மொட்டை மாடியிலும் பள்ளி வராண்டாவிலும் மாணவர்கள் கல்வி கற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு காளிமுத்து பள்ளிகள் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசுகையில் பள்ளிகள் இடப்பற்றாக்குறை நிலவி வருவது குறித்து தொடர்ந்து புகார் மற்றும் கோரிக்கைகள் எழுந்த நிலையில் மாற்று இடத்தில் வகுப்பறைகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இடம் தேர்வு செய்யும் பணி மற்றும் வகை மாற்றம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் உரிய தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தார். திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் KCMB சீனிவாசன் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார். அதில் தமிழக முதல்வர் திருப்பூர் மாவட்டத்திற்கு எதிர்வரும் ஜூலை 22, 23 தேதிகளில் வருவதாக செய்தித்தாள்கள் மூலம் கேள்விப்பட்டோம். அது சமயம் திருப்பூர் கடல் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திருப்பூரில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசு திட்டங்கள் குறித்தும் திருப்பூரில் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் நடைபெறுகிற காலதாமதங்கள் குறித்தும் திருப்பூர் மக்கள் அன்றாடம் சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் முதல்வரிடம் நேரடியாக மனு அளிக்க நேரம் ஒதுக்கி தருமாறு மனு அளித்தனர். மேற்கு தாம்பரத்தில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் கல்லூரி நிறுவன தலைவர் லியோ முத்து அவர்களின் 10ஆம் ஆண்டு நினைவு வேந்தல் நிகழ்ச்சி மற்றும் உலக மனித கடமைகள் தின நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் ஸ்ரீ சாய்ராம் கல்லூரி நிறுவன தலைவர் லியோ முத்து அவர்களின் 10ஆம் ஆண்டு நினைவு வேந்தல் நிகழ்ச்சி மற்றும் உலக மனித கடமைகள் தின நிகழ்ச்சி ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழும தலைமை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோ முத்து தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நாஸ்காம் இயக்குனர் உதயசங்கர் மற்றும் JCI உலக தலைவர் கவின் குமாரவேல் கலந்து கொண்டு லியோ முத்து அவர்களின் 10ஆம் ஆண்டு நினைவு வேந்தல் நிகழ்ச்சி முன்னிட்டு கல்வியாண்டில் முதல் நாளில் BGPA என்ற செயலியை வெளியிட்டனர். கேரளாவில் நிபா வைரஸ் பரவல் அதிகரித்து உள்ளது. இதையொட்டி கோவையில் காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்று பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கியுள்ளார்.
கேரள மாநிலம் பாலக்காடு, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நிபா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக கோவையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கடுமையான காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகளுடன் யாராவது சிகிச்சைக்கு வந்தால் அது குறித்து தகவல் தெரிவிக்க அனைத்து மருத்துவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. வேலூரில் பறந்து போ படத்தின் இயக்குனர் ராமிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேலூர் காட்பாடியில் உள்ள விஷ்ணு திரையரங்கத்தில் நடிகர் சிவா நடிப்பில் பறந்து போ என்ற திரைப்படம் கடந்த வாரம் வெளியாகி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருவதை நேரில் பார்க்கவும், திரைப்படம் குறித்து ரசிகர்களோடு கலந்துரையாட நேற்று முன்தினம் இரவு காட்சியின் போது திரையரங்கிற்கு நேரில் வருகை புரிந்தார் இயக்குனர் ராம். அவரை திரையரங்க உரிமையாளர் நவீன், விசிக மாநகர செயலாளர் பிலீஃப் ஆகியோர் வரவேற்றனர். இதில் குறும்பட இயக்குனர் பாலா உடனிருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.